வணக்கம் நண்பர்களே. காகத்துக்கு சாதம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த நாளைக்கு வேணாலும் வைக்கலாம். அதில் முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இப்படி சாப்பாடு வச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் நாம் அமாவாசையில் படையலிட்டு சாப்பாடு தடபுடலாக செய்து நம்மளும் விரதம் இருந்து அதை முடிச்சுட்டு காகத்துக்கும் சாதம் வைக்கிறது இவையெல்லாம் நடக்குது. ஆனால் முக்கியமாக இந்த மாதிரியான வழிமுறைகளை கண்டிப்பாக கடைப்பிடிங்க அப்படின்னு ஒரு சில விதிகளும் அதே போல் அமாவாசையில் காகத்துக்கு நீங்கள் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தொடர்ந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு இதனால் ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே போல் உங்களுடைய முன்னோர்களின் வடிவமாக நீங்கள் இந்த விஷயத்தை பார்க்குறீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. முக்கியமாக பணப்பிரச்சனை நிறைய இருக்குது. பணத்தில் நிறைய தடைகள் இருக்குது. பணம் கைக்கு சேர்றதில் பிரச்சனை இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குது. கடன் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் தீர்றதுக்கான வழிகள் சொல்லிடுவாங்க. காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வழக்கம் போல் செய்கிற ஒன்று தான். ஒரு சிலர் இதை வாழ்நாள் முழுவதும் செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு சிலர் சனிக்கிழமை நாட்களில் மட்டும் காகத்துக்கு உணவு வைக்கிறது, அமாவாசை நாட்களில் மட்டும் வைக்கிறது வேலை செய்வாங்க. இந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூஜைக்காக நாம் நிச்சயமாக வெற்றிலை பாக்கு வாங்குவோம். அந்த வெற்றிலையில் நாம் சிறிதளவு கிழித்து எடுத்துக்கலாம். இந்த வெற்றிலையை மிகவும் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கையில் கிழித்து வச்சுக்கலாம். காகத்துக்கு வைத்த சாதத்தில் இந்த வெற்றிலையை கலந்து விடுங்க. பிறகு இந்த சாப்பாட்டை கொண்டு போய் காகத்துக்கு வையுங்க. நீங்கள் காக்கா என்று அழைத்த உடனே காகம் நீங்கள் வைத்த சாப்பாடை எடுத்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய பித்திருக்களின் ஆசீர்வாதம் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பொதுவாகவே பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பித்திருக்களுடைய ஆசையை பெறுவதற்கு தான் நாம் இன்றைக்கி நிறைய பாடுபட்டுருக்கோம். அதுக்கு ஒரு எளிய வழிமுறை தான் நான் இப்போது சொன்னது. இதுபோல் நமக்கு வரக்கூடிய கஷ்டத்துக்கு கூட விடிவு காலம் பிறக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இதனாலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை காகம் நம்ம சாப்பாட்டை எடுக்கலை அப்படின்னா பித்ருக்களுக்கு இன்னும் உங்கள் குடும்பத்தின் மேலே ஏதோ ஒரு மன சங்கடம் இருக்குது, ஏதோ ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் அதுக்கு அவர்கள் உங்களை சபிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய அந்த விஷயத்தை தணிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு நிமிடம் கண்களை மூடி பித்திருக்குள்ளே நினைத்து வேண்டிக் கொள்ளுங்க. அதாவது காகம் நீங்கள் வச்ச சாப்பாட்டை எடுக்காமல் இருக்குது, நீங்கள் இந்த வெற்றிலையை கிழித்து போட்டு இது பண்ணுறீங்க, அப்பையும் எடுக்கலை அப்படின்னாலும் சரி, நீங்கள் கை கூப்பி நின்று கும்பிடுங்க கண்களை மூடி, அப்பையும் எடுக்கலை அப்படின்னாலும் கண்ணீரோடு நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. எந்த விதமான தவறு இருந்தாலும் சரி, அதை சரி செய்து கொள்ளலாம். எங்களுக்கு நீங்கள் ஆசி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மன்னிப்பு கேட்டு வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு தவறு செய்திருந்தால் எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் வைத்த பிரசாதத்தை படையலை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. பிரார்த்தனை செய்துட்டு மீண்டும் காகத்தை கூப்பிடுங்க. நிச்சயமாக காகம் வரும். நீங்கள் வைத்த சாப்பாட்டை சாப்பிடும் அப்படிங்கிறது இதனால் குறிப்பிடத்தக்கதாக சொல்கிறாங்க. சாதம் வைக்கும்போது மறக்காமல் பக்கத்தில் சின்ன ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் வச்சுடுங்க. அது ரொம்ப நல்லது. உங்கள் வீடு ஒரு ஃப்ளாட்டில் இருக்குது, அதாவது அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்குது, காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் மட்டும் சிரமம் பார்க்காம காகம் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு பக்கத்தில் கொண்டு போய் சாப்பாடு வைக்கலாம். அதாவது சிரமம் பார்க்காம இந்த மாதிரி செய்யும்போது கூட அவர்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக எங்களால் காகத்துக்கு இப்படி கூட சாப்பாடு வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருந்தாங்க அப்படின்னா முக்கியமாக பசுமாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாங்க.
பசுமாட்டிற்கு வாங்கி கொடுங்க. அதுவும் முடியாது அப்படின்னு சொன்னால் இயலாதவங்க 2 பேருக்கு வயிறார உங்களுடைய கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க. பித்ருக்களுடைய ஆசி உங்களுக்கு நிச்சயமாக இதனால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்பி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக காகத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாள் அமாவாசை என்று மட்டும்தான் சாப்பாடு வைத்தா எடுக்காது. ஆனால் தினந்தோறுமே காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சுக்கிட்டு வாங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைங்க. தினந்தோறும் ஒரே இடத்துல அந்த சாப்பாட்டை வைங்க. ஒரு நாள் உணவு வைக்க மறந்துட்டா கூட அந்த காகங்கள் அழைக்கும். உங்களையே தானாகவே அந்த காகமே கூப்பிடுறதையே உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒட்டுமொத்த முன்னோர்களும் நம்மை ஆசீர்வாதம் செய்யக்கூடிய திருப்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அனுபவ ரீதியாக நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பாங்க. அதாவது அவை வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அனுபவத்தால் மட்டுமே உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைங்க. நம்மளுடைய சாஸ்திரப்படி, நம்மளுடைய முன்னோர்கள் வாக்குப்படி உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கள் காகத்தை நினைத்து வழிபாடு செய்து கூட, உங்கள் முன்னோரை நினைத்து வழிபாடு செய்து கூட அந்த காகங்களுக்கு உணவு வைங்க, நிச்சயமாக நடக்கும். இப்படி நம்ம வைக்கும்போது குளிக்காமல் வைக்கக்கூடாது. முக்கியமாக அசைவ உணவுகளை வைக்கக்கூடாது. காகம் அசைவ உணவுகளை சாப்பிடும், அது யாராலும் மறுக்க முடியாது தான். ஆனால் நாம் நம்மளுடைய கையால் காகத்துக்கு அசைவ உணவுகளை படைக்கக்கூடாது. சாதம் வைக்கும்போது யமலோகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறதால தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறோம். காகம் சாதத்தை எடுக்கலை அப்படின்னா முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறை இருக்கிறதாக மக்களுடைய நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி குறையை நாம் தீர்க்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகு உணவருந்தக்கூடிய பழக்கம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நடைமுறையில் இருக்கிறதில்ல. நிறைய குடும்பங்களில் இந்த உணவு வைக்கிறதே பழக்கம் இல்லை. அதுலேயும் காகத்துக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்ணுங்கிற பழக்கம் சுத்தமாக இல்லை. நீங்கள் இந்த மாதிரிலாம் கடைபிடிங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருக்கிறதாகவும், இது யமனுடைய தூதுவன் அப்படின்னு சொல்லுவாங்க. காகத்துக்கு சாதம் வைத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் இறந்த தேதி, இறந்த திதி, ஆடி அமாவாசை, தை மாதம், இந்த என்ன நேரம் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆடி அமாவாசை, தை மாத அமாவாசை, மகாளி அமாவாசை இந்த மாதிரியான வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது எந்த திதியாக எந்த நேரமாக இருந்தாலும் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால இப்படி நாம் செய்யலாம். நிஜமாகவே தினமும் நம்ம உணவு வைக்கும்போது நம்ம பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கிறது அப்படின்னும், அது மட்டும் அல்லாது செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது, தீராத கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள் தீரும், குழந்தை பாக்கியம், கல்யாண யோகம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். காக்கை சனி பகவானுடைய வாகனம். காக்கைக்கு உணவு அளிப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். யமனும் சனியும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காக்கைக்கு நாம் உணவிடுறதால இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்க. அமாவாசை தினத்தன்னைக்கு நாம் காக்கைகளை வழிபடுறதால சனி பகவான் மிகவும் திருப்தி அடைவார் அப்படின்னும், யமதர்மராஜன் காக்கை வடிவில் எடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய இடத்துக்கு சென்று நம்மளுடைய நிலையை அறிவாராம். அதனால் காக்கைக்கு உணவளித்தால் யமன் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதனால் நம்ம நீண்ட ஆயுளை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருக்கும் அப்படின்னும், யமனுடைய தூதுவனான காகத்துக்கு நாம் சாதம் வைத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. இதனால தான் அமாவாசை நாளில் நம்ம காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலமாக முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறது மிக பெரும் நம்பிக்கை.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அமாவாசையில் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கிறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.